மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. எப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. உண்மையாகவே இது வந்து ஃபேர் எனஃப் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தா அவங்களோட லைஃப் இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ அவங்க எங்கே போனாலும் அது ஒரு பிளாக் மார்க்காக தான் இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 90 நாளாக வந்து பார்வதி மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு 260 270 ப்ரமோவில் மேக்ஸிமம் 210 ப்ரமோவில் வந்து பார்வதி இல்லாத ப்ரமோவே இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ வந்தாங்க. ஸோ அவ்வளோ கான்ட்ரவர்சி அவங்க மேலே, அவ்வளோ இஷ்யூஸு. அவங்க நிறைய டாஸ்க்கை வந்து ரகடாக தான் பண்ணாங்க, சில டாஸ்க் வந்து கெடுத்தாங்க. ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ணுறேங்க, அவங்க மேலே தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பொண்ணை திட்டுறதுக்கும் விஜேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி திட்டுறதுக்கு வந்து அவங்க தான். கமருதீன், அவங்க வினோத். ஸோ இந்த ஒரு 3-4 பேர், திவாகர் இருந்த வரைக்கும் திவாகர். ஸோ இந்த 4-5 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க திட்டுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரமோ. ஸோ அவங்கள வச்சு இந்த டாஸ்க்கு இது எல்லாமே என்னென்னலாம் கண்டென்ட் அவங்க மூலமாக வருமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 90வது நாள் 91வது நாள் இந்த டைம் வந்து தூக்கி அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி தூரத்தை எரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க ஒரு பிஸ்னஸ். இது வந்து அவங்கள பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ். கண்டென்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தது, ஸோ அதால் நான் தூக்கிட்டேன். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இவங்க வந்து யாருக்கும் நல்லதெல்லாம் பண்ணலன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாமே பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்க, டிஆர்பி தான் இவங்களுடைய முதல் குறிக்கோளே வந்து பிஸ்னஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கணுமா ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம்? இதில் வர காசை வச்சு தான் இவங்க பிழைக்கணுமான்லாம் உண்மையாகவே நிறைய கொஸ்டின்ஸ் எழுது. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையை அழிச்சிட்டு வர காசை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அது யாருக்குமே ஒட்டாதுன்னு தான் சொல்லணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், பிரேக் போடுங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ நேற்று நடந்த இஷ்யூவில் கூட பிக் பாஸ் ஆன்லைனில் தான் இருக்கார். ஸோ பேசிட்டு தான் இருக்கார் அப்போ வந்து தள்ளும் போது தள்ள ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க கீழே. அப்போ வந்து இது மாதிரி தள்ளக்கூடாது, இது மாதிரி ஃபிசிக்கல் இன்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க இருக்கும்? ஸோ அவங்க லைஃப்பை காப்பாற்றலாம் இல்லையா? ஸோ 2 பேரோட லைஃப் போச்சுங்க இன்றைக்கி. யோசிச்சு பாருங்கள், எந்த சீரியலும் கமருதீனுக்கு வந்து இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பார்வதிக்கு எங்கே போனாலுமே இது ஒரு பேட் நேம், அது ஒரு ஃபீமேல் வேறு. ஸோ ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இதெல்லாம் வந்து நினச்சா வந்து சேனல் நினச்சா தாங்க ரொம்ப கோபமாக வருது. ஏன்னா அவங்க தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவங்க டிஆர்பிக்காக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூரம் போட்டால் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.